ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடிக்கான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா பிளான்ட்டுக்குமே அது என்னென்ன யூஸ், அதை எப்படி ரெடி பண்ணுறது, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், அதை பற்றி பார்ப்போம். இந்த லிக்விட் கொடுக்கறது மூலிமா இது வரைக்கும் துளிரே எடுக்காத செடியில் கூட எல்லா இடத்துலேருந்தும், அதாவது அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலேருந்துமே துளிர் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூச்சி வந்து இந்த இலைங்களில் வந்து அரிக்கிறது, இந்த தெரியுது இல்லைங்களா, அந்த கீரை செடியெல்லாம். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா செடிக்குமே இது 3 in 1 இருக்கும். அதாவது க்ரோத் வர்றதுக்கும் சரி, இந்த பூச்சி வந்து இந்த இலைங்கள்லாம் வந்து ஓட்ட போடுறது, மற்றபடி ஆல் இந்த பூச்சியால் வர ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராது. அது தெரியுதுங்களா, எந்த அளவுக்கு வந்து அந்த க்ரோத் வந்து வருது. அந்த இலையோட லீஃபோட சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கை அளவுக்கு வந்துருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த லிக்விட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிற போகிற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த முருங்கைக்கீரை. இதில் வந்து செடிக்கு தேவையான அந்த அயன் கண்டட்டும் ப்ளஸ் நைட்ரஜன் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறையா வந்து இதில் வந்து நியூட்ரிஷன் வந்து இருக்குது. அந்த நம்ம வந்து செடிக்கு கொடுக்க பார்த்து இன்னுமே அதை, அதாவது டைரெக்டாக கொடுக்காம செடிக்கு வந்து இதை எப்படி லிக்விடாக ரெடி பண்ணி கொடுக்கலான்றதை பற்றி தான். இந்த மாதிரி நீங்கள் புதுசாக இருந்த, அதாவது யூஸ் பண்ண போகிற அந்த கீரை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டு வச்சு ரெடி பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இந்த லிக்விட் வந்து ரெடி ஆகும். இதையுமே 2 மெத்தடில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு மெத்தட் ரெடி பண்ணிக்குவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கீரை சொல்லியிருந்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை. கண்டிப்பாக வந்து இதுக்குமே ஈக்குவல் ரேஷியோ வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சேம் நாடு சர்க்கரை எடுத்துகிட்டு அந்த ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தீங்கன்னா, கம்மியாக போட்டிங்கன்னா அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகாத போகும். எடுத்துகிட்டு நல்லா ஏதோ ஒரு கண்டெய்னரோ இல்லை ஏதோ ஒரு ஜார் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து அந்த கீரையை வந்து போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு லேயர்னால் ஒரு 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 இன்ச் அளவுக்கு வந்து அந்த கீரை வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை நல்லா வந்து ஃபுல்லாக நிறைய வேஸ்ட்டு இருக்குது, இல்லை கீரை நிறையாவே இருக்குன்னா, நீங்கள் இந்த எது எந்த கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இதுங்களா, அந்த லேயர் பை லேயராக வந்து அந்த கீரையும் நாட்டு சர்க்கரையும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து கலக்கிற மாதிரி போடுங்க. அப்படி போட்டால் தான் அந்த லிக்விட் வந்து கீரையில் இருக்கிற எசன்ஸை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண வந்து ஆரம்பிக்கும். நம்ம எத்தனை செடிக்கு ரெடி பண்ண போகிறோன்றதை பொறுத்து அதுக்கான அளவு வந்து மாறிக்கலாம். ஆனால் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து இந்த நாட்டு கீரையும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தால் தான் அது வந்து லிக்விட் வந்து ரெடி ஆகும். இதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் போடலாம் பண்ணிங்கன்னா, அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நுண்ணுயிர் வந்து வராது. அந்த லிக்விட் வந்து நம்ம கரெக்டாக வந்து ரெடி ஆகாது. நீங்கள் எப்படி அந்த சர்க்கரை போட்டிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லிக்விட் ரெடியாக பார்த்து உங்களுக்கு தெரியும் இது என்ன கலரில் வந்து ரெடி ஆகிருக்குதுன்ட்டு. அதுலேருந்தே தெரியும் நம்ம நாட்டு சர்க்கரை ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. அதே போல் இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த முருங்கைக்கீரை வந்து டைலூஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகும். நாம் கூடமே இடையில வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்குமே எந்த வீடியோவும் போடலைன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசனும் இதுதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த வெயிலும் பார்த்தீங்கன்னா நிறையா அடிச்சிட்டு இருந்துச்சு. இதில் எந்த லிக்விடுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியல. கண்டிப்பாக இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு மாதம் வந்து எப்படி இந்த மீன் அமிலத்தை நம்ம ரெடி பண்ணுறோன்னா அதுக்கான டைம் எடுக்குமோ, அதே மாதிரி சேம் இந்த ஒரு மாதமாச்சு குறைஞ்சபட்சம் ஆகும். இதுக்கு மீன் அமிலம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் தருதோ சேம் அதே அளவுக்கு நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வெஜிடேரியன்லாம் வந்து நான் மீன் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு ஆல்டர்னேஷனாக ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணணும்னா இந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நமக்கு ப்ளஸ்ஸே வந்து அதுதான். அதனால் யாரெல்லாம் மீன் அமிலம் சப்போஸ் ரெடி பண்ண முடியல, அது கிடைக்கலன்னு பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்து இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரிசல்ட்டுமே நான் வந்து லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா லேயர் பை லேயராக போட்டுட்டு நல்லா வந்து இறுக்கமாக வந்து கட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த லிக்விட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். கட்டி விட்டுட்டு இதை வந்து குலுக்கி விடுறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல உரமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். வேணால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். தெரியுது இல்லைங்களா, சர்க்கரை அந்த லேயர் பை லேயராக அந்த நாட்டு சர்க்கரையும் முருங்கைக்கீரையும் கலந்துருக்குது வந்து தெரியும். இந்த வெயிலில் அடித்த வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நுனி கருக்கிறது, துளிர் எடுக்காத இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளிர் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி அந்த க்ரீனிஷ் வந்து செடியில் வந்து இல்லாத வர்றது, துளிரே வராமல் இருக்கிற செடிக்கும் கூட, இல்லை காய்கறி செடி பழச்செடி எல்லா வகையான செடிக்குமே இந்த ஒரு லிக்விட் நீங்கள் கொடுத்தாலே போதும். அடுத்த வந்து ஒரு மாதத்தில் அந்த செடியோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்ததுன்னு. இது ஆல்ட்ரேஷன் அந்த மீன் அமிலம் கொடுத்தா நமக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் வருமோ அதே அளவு வந்து சேம் க்ரோத் வந்து இதுலேயும் வரும். கண்டிப்பாக வந்து இது ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து நமக்கு டைம் எடுக்கும். ரெடி பண்ணுற ப்ராசஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரெடி பண்ணுறது டைம் எடுக்கும். ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம்
2 நாள், அதாவது ஒரு 32 நாள் ஆச்சு இதை வச்சு. எந்த அளவுக்கு வந்து உள்ள கலர் மாறி இருக்குன்னு தெரியும். இது வரைக்கும் வந்து இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணும். அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து பார்க்கணுன்னா அப்படியே நீங்கள் எடுத்து லைட்டாக சாய்ச்சி பார்த்தாலே தெரியும் அந்த லிக்விட் வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆகி வருதுன்றது அப்பயே தெரியும். இந்த லிக்விட் வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸில் மாற்றி பார்ப்போம் எந்த அளவுக்கு லிக்விட் ரெடி ஆகிருக்குன்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கலர்லேயே தெரியும். நம்ம சேம் அதே தான். மீன் அமிலத்துக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. மீன் அமிலம் என்ன கலரில் இருக்குதோ அது என்ன அளவுக்கு எஃபெக்ட் தருதோ அதே சேம் இது இந்த முருங்கைக்கீரை உரமும் தரும். அது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ்லேயே தெரியும் எந்த அளவுக்கு அது டைலூஷன் ஆகிருக்குன்ட்டு. நாம் போட்டது வந்து கம்மியான அளவு தான். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டு 25 எம்எல்குள்ளே தான் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டு 60 செடி வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கலக்கிற ரேஷியோ வந்து நம்ம அந்த அளவுக்கு, அதாவது மீன் அமிலத்தோட கம்மியாக தான் கலக்க போகிறோம். ஒரு 2 டு 3 எம்எல் தான் வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கே கலக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த 1 லிட்டர் தண்ணியிலே வந்து நம்ம 5 செடிக்கு வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்றது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2 எம்எல் அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எம்எல் கணக்கு வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணாலும் சரி. நான் வந்து இந்த ஸ்பூனால் கணக்கு பண்ணி சும்மா இப்போதைக்கு ஊற்றுறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்பூனால் யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை எம்எல் கணக்கு தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக கூட லைட்டாக எடுத்து ஊற்றிட்டு விட்டுறலாம். அது எந்த அளவுக்கு கரையுதுன்னு தெரியும். இப்போ ஸ்பூனால் எடுக்கிறத விட டேரெக்டாக எடுத்து ஊற்றி பார்ப்போம். இப்போது 2 டு 3 எம்எல் வரைக்கும் ஊற்றி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரினா நீங்கள் ஒரு 2 எம்எல்லே நிப்பாட்டிங்க. 2 எம்எல் ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு அதை வந்து ஒரு 5 செடிக்கு வந்து பிரித்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். நான் வந்து டேரெக்டாகவே அந்த ஒரு 3 எம்எல்லை வந்து ஊற்றுறேன். ஏன்னா ஸ்பூனால் சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த அளவு மாதிரி நீங்கள் எடுத்து வந்து ஊற்றி கொடுத்துருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு கொடுத்தாலே போதும். இந்த லிக்விடை நம்ம வந்து எல்லா டைமுமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் வந்து வெய்ய காலத்தில் அந்த ரேஷியோ ஏதாவது அதிகமாச்சுன்னா செடி வந்து கருகி போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த கம்மியாக, அதாவது கம்மியாக கூட கொடுத்துடலாம். அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து கருக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறோம் இல்லையா? அதனால இந்த அளவுக்கு வந்து கொடுத்தாலே போதும். தண்ணியோட கலர் செஞ்சதே தெரியும் அந்த உரம் எந்த அளவுக்கு அந்த எஃபெக்டிவாக இருக்கும்ன்ட்டு. இந்த 1 லிட்டரை மட்டும் எடுத்து நம்ம ஒரு 5 செடிக்கு இதே பாதி பாதியாக, ஒரு செடிக்கு வந்து ஒரு 200 எம்எல்ன்ற அளவுக்கு வந்து இந்த லிக்விட் கொடுத்தாலே போதும். எந்த அளவுக்கு க்ரோத் வருதுன்றது வந்து சின்ன சின்னதாக அந்த துளிர் வரப்பாதே தெரியும். ஒரு 10 நாள்லேயே வந்து அந்த சின்ன சின்னதாக துளிர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். க்ரோத்துமே நல்லா வர ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது இந்த ரோஜா பூச்செடிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வாட்டவர் எந்த செடி வச்சுருந்தாலுமே சரி, காய்கறி செடி, பழச்செடி, எந்த செடி வச்சுருந்தாலுமே சரி, இந்த ஒரு உரம் ஒரு 200 எம்எல் அளவுக்கு கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி வந்து வெளுத்து போய் வர செடிலாம் வந்து நல்லாவே துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம அந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம லிக்விட் ரெடி பண்ணிவிட்டு அந்த லிக்விடை வந்து வடிகட்டிட்டு இருந்த வேஸ்ட்டையும் வந்து நம்ம கீழே தூக்கி போட தேவையில்ல. அதையுமே மறுபடியும் இதேமாதிரி லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பாவில் ஏதாவது கொட்டி வச்சுட்டு, பாத்திரத்துலேயே கொட்டி வச்சுட்டு, இதில் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 2 டு 3 நாள் வரைக்கும் அதில் வந்து நல்லா வந்து ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதுலேருந்து நமக்கு ஒரு லிக்விட் வந்து ரெடி ஆகும். இதை அப்படியே அதாவது பாதிக்கு பாதி தண்ணி கலந்து நீங்கள் வந்து செடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதையுமே எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வந்து அந்த ரா லிக்விட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்த ஒரு 15 நாள், அதாவது ஒரு 5 நாள் வரைக்கும் ஊற வச்சுருங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த லிக்விட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுத்தீங்கன்னா க்ரோத் வந்து எந்த மாதிரி வருதுன்றது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து சின்ன சின்னதாக வந்து துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். இது ஜஸ்ட் நம்ம ஒரு 10 நாள்லேயே வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாக வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த வெயில் அதிகமாக இருந்து நம்ம என்ன தான் தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு இருந்தாலுமே எல்லாமே செடி ஃபுல்லாக வந்து குச்சி மாதிரி காய ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு மாதத்தில் அதாவது காஞ்சி போன செடியும் திரும்ப வந்து இந்த மாதிரி க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். இது இல்லைங்களா? ஒரு 2 நாள் பக்கம் அந்த லிக்விட்லேருந்து ஊற விட்டுட்டு அந்த லிக்விடுமே நம்ம சேம் அந்த தண்ணியில் கலந்து கொடுத்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி அந்த லிக்விடோட கொஞ்சம் இன்னும் டார்க்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் நிறைய செடி கொடுக்கணும்னா தண்ணி இது கூட ஒரு பங்கு தண்ணி கலந்து கூட கொடுக்கலாம். இல்லை அப்படியே டேரெக்டாக கொடுக்குறதுனால இந்த லிக்விட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட், அதாவது காஞ்சிரும்ன்ற ஒரு இது வந்து வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி தான் அதை வந்து டைலூஷன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கூட அந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த வந்து செடியில் அந்த இலையில வந்து பூச்சி வந்து அந்த இலையை சாப்பிட்றது அதெல்லாம் வந்து இருக்காது. நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பூச்சி வந்து இலையை சாப்பிட்றது, இந்த பூச்சி தொல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே போல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த ஒரு செடிக்கு மட்டும்தான் அந்த ஒரு லிக்விடு கொடுக்கணும் இல்லை, நம்ம எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். சேம் நீங்கள் எந்த செடி கொடுக்குறீங்களோ எல்லா செடியிலுமே இந்த மாதிரி சேம் க்ரோத் வந்து வரும். ஆனால் இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெடி பண்ணுறது ஈஸி தான், கொஞ்சம் டைம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுன்னா நம்ம மீன் அமிலம் எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி இதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு
நம்ம தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி வந்து growth வந்து வர ஆரம்பிக்கும். அது இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கீரையிலையோ வேறு எதுலேயுமே இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக சின்ன சின்னதாக அந்த பூச்சி வந்து அரிக்கிறது, இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த லிக்யூடில் எப்படி, அதாவது இதுக்கு அடுத்தது அந்த இன்னொரு செடியில் வந்து எப்படி growth வந்து வந்திருக்குன்னு காட்டுறேன். இந்த தெரியுது இல்லைங்களா? அதாவது ஒரே இடத்துல தான் இருக்குது ரெண்டுமே. அதில் உட்காந்த பூச்சி இதுலேயுமே உட்காந்துருக்கலாம். இது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணதுனால இதோட இலை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த சிகப்பு தண்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதோட இலையோட சைஸை பார்த்தாலே தெரியும், ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த க்ரோத்துமே இது கீரை செடிக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் செடியோட க்ரோத்துமே நல்லா வந்து வர ஆரம்பிக்கும்.